லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து எந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம டி நகரில் இருக்க ஆலிவ் கிரீன்ஸ் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு மல்டி குசின் அப்படிங்கும் போது சைனீஸ், ஜாப்பனீஸ், தாய் ஃபுட் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது, நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆம்பியன்ஸ் இங்கே வெளியே இருந்து பார்க்கும்போதே வந்துட்டு சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் மல்டி குஷின் அப்படின்றது சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வேர்ல்டில் இருக்கிற நிறைய, அதாவது ஏஷியன் ஃபுட்ஸ் நிறைய வந்துட்டு இங்கே நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. இதை பண்ண ஷெஃபே வந்துட்டு என் கூட உட்காந்துருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்க பேர் சொல்லிடுங்க சார். என் பேர் வந்து கிராந்த். கிராந்த், ஓகே சார். நீங்க முன்னாடி நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டு வச்சிருக்கீங்க. ஸோ உன்னோட பேர் முதல்ல எனக்கு சொல்லுங்க. இது பேர் என்ன? சரிங்க மேம், திஸ் இஸ் தந்தூரி தோஃபுல். தந்தூரி தோஃபுல், எஸ். ஓகே, இது வந்து இட்ஸ் மேட் ஆஃப் tandoori, so it's in charcoal fire. Charcoal fire, okay. இது ஃபுல்லாவே வந்துட்டு நீங்க அந்த காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி அதெல்லாம் வந்து கொடுத்திருக்கீங்க. சோ அடுத்த டிஷ்மே வந்து நமக்கு வந்துருச்சு. Yes ma'am. So it's basically a veg dish. Yes ma'am, this is veg. Okay. சோ அடுத்த டிஷ் போயிரலாம். இது என்னது சார்? இது வந்து தந்தூரி மசாலா குல்ச்சா. தந்தூரி மசாலா குல்ச்சா, ஓகே. இதோட பேர் பண்றதுக்கு இது வந்து ஜிங்கா தோ பியாஜா. Jinga do beja. This is prawn, like it's inside the prawn. Okay. And it will comes with spring onion. Okay, spring so onion. That's why we call it jinga do beja. Jinga do beja. Yes. Okay, இந்த பேர்லாம் கத்துக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் அப்படினு நினைக்கிறேன். Okay, so இது வந்து பார்க்கவே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. இது வந்து oyster fish. Oyster fish. Okay. This is a special fish in this restaurants, olive greens. This is like we toss in hoisin sauce. Hoisin sauce. Yeah, hoisin sauce, oyster sauce will mix in that. So it is a oak toss. Oak toss, okay. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிஃபரண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ட்ரை பண்ணதே இல்ல, சோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். So we can try it. It will be a nice. Okay. So இந்த பவுல்ல கொடுத்திருக்கீங்க Japanese ramen. Japanese ramen. Yeah, this is a Japanese food. Okay. So once you will have, it will be a taste and good. Good taste. Okay. இது வந்து நம்ம pizza. Pizza, yes. This is a chicken tikka pizza. Chicken tikka pizza. Yes ma'am. Okay. So இந்த பக்கம் நமக்கு புதுசா வந்துட்டு ஒரு இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்திருக்கு. இது வந்து சாப்பிட்டீங்களா? இது நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு பன்னீர் ஃபிங்கர். பன்னீர் ஃபிங்கர். Yes, பன்னீர் ஃபிங்கர். பன்னீர் sesame finger. We call it பன்னீர் sesame finger. Okay. It will be a good taste. ஓகே. இப்போ நீங்க வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டு எனக்கு இப்போ சொன்னீங்க இதுன்னு. இப்போ நம்ம ஆலிவ் கிரீன்ஸ்ல வந்துட்டு இது ஸ்பெஷல், எங்களோட சிக்னேச்சர் ஃபுட் வந்துட்டு இதுதான் அப்படினா நீங்க எதை சொல்லுவீங்க இங்க இருக்குறதுல? If you taste in this olive greens, you will get this is a signature dish. Signature dish. Okay. So Japanese ramen. Japanese ramen. So this is also chicken tikka pizza. Okay. This is also a signature dish. Okay. So if you'll have this oak toss prawn, oak toss fish, it will like olive green special. Okay. And you'll have this also. Okay. So it will, we are giving the tasty and good. Good. So okay. You can feel it, that taste. The taste, yes. So நீங்க சொல்லும்போதே இது எல்லாமே வந்து எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். Okay, thank you so much. Thank you ma'am. Thank you very much. So செஃபே வந்துட்டு என்னென்ன ஃபுட் நமக்கு சர்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு வந்து அவர் சொன்னதுல இருந்து எல்லா ஃபுட்டையுமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இது வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, டெம்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் சொன்ன இந்த தந்தூரி ஃப்ளவர், அதாவது தந்தூரி ஃப்ளவர்னா நம்ம காலிஃப்ளவர், ப்ரோக்கோலிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் வந்துட்டு தந்தூரி ஃப்ளவர், தந்தூரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காலிஃப்ளவர், அவர் சொன்ன மாதிரி இது வந்து தந்தூரியில் அந்த கோல்ல வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அந்த கோலோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர்ல இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கு. நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து குல்ச்சா தான் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்.
மசாலா குல்ச்சா சொன்னாரு. பட் இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு நம்மளுக்கு கொடுத்தது பேர் வந்து ப்ரான் ப்ரான் சொன்னாருன்னு தெரியும். பட் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பர் பேர் சொன்னாரு. எனக்கு அந்த பேர் வாயிலே நுழையில. ஸோ நான் பேசிக்காவே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி குல்ச்சா இல்லை நான் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு சிக்கன் ட்ரை பண்ணுவோம், இல்லை மட்டன் ட்ரை பண்ணுவோம். ப்ரான் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ப்ரான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். ப்ரான் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மசாலா குல்ச்சா வித் ப்ரான். குல்ச்சா அதாவது பேசிக்காக பிரெட்னு சொல்லுவோம்ல, இந்தியன் பிரெட்னு சொல்லுவோம்ல, அது தனியாகவே சாப்பிட சூப்பராக இருக்கு. மசாலா குல்ச்சா வித் திஸ் இந்த ப்ரான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுனால நம்மளோட இந்தியன் ஃப்ளேவரும் இருக்கு, இந்த பிரெட்டோட ஃப்ளேவர் இதெல்லாம் இறங்கி உண்மையாவே சூப்பராக இருக்கு. நான் எப்பவுமே வந்துட்டு இந்த சிக்கன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். இப்போ வெஜ் போனால் நம்ம மஷ்ரூம் போவோம். பட் இந்த ப்ரான் வந்து இட்ஸ் டாப் நாட்ச், சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து நான் என்ன ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷு பேர் ஏதோ சொன்னாரு, பட் என் வாயில நுழையில. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். பார்க்கவே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த தாய் ஃபுட், இந்த மலாய் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இதுலேயே வந்துட்டு ப்ரக்கோலி இருக்கு, உங்களுக்கு கேரட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு. ஸோ வெஜ்ஜீஸ் நான்வெஜ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யம்னா இது எப்படி சொல்றது, உங்களுக்கு அப்படியே சூப்பராக வந்துட்டு குக் ஆகி பாயில் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த சாஸ் எல்லாம் சொன்னா இல்லையா, அந்த சாஸ் எல்லாம் இறங்கி மீட் சூப்பராக குக் ஆயிருக்கு. ஐம் ஜஸ்ட் லவ்விங் இட். அவர் சொன்ன மாதிரியா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம்னு சொன்னார் இல்லையா, அந்த சிக்னேச்சர் டிஷ் மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இதோ என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டு இதுவும் நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றதுன்னு பார்க்காதீங்க, உண்மையாவே எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் ஸ்பெஷலான ராமன் பவுல். ஸோ அப்போ நீங்க என்ன சொல்றது, ராமன் பயங்கர ஃபேமஸ். ஸோ இங்க வந்துட்டு இது சிக்னேச்சர், இது வந்துட்டு இந்த கல்பாசிலாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை தான் இப்போ ட்ரை பண்ண போறோம். ஸோ கொஞ்சமா அந்த நூடுல்ஸ் எடுத்து, செம்ம சூடா இருக்குடா ஒரு நிமிஷம் இருங்க, சாப்ஸ்டிக்ல தான் வந்துட்டு நீங்க இதை சாப்பிடணும், அப்பதான் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேமராமேன் தான் சொன்னாங்க. எனக்கு சத்தியமா அது யூஸ் பண்ணவே தெரியாது. நான் பாட்டுக்கு ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி அது வந்துட்டு மோசமா போறதுக்கு நான் டீசெண்டா வந்துட்டு இதுலயே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் இதுல எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எதுல வருதோ அதுல தானே சாப்பிடணும். கடைசியா நம்ம சாப்பிட்றோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஜாப்பனீஸ் ராமன், இப்போ வந்துட்டு நிறைய இந்த கொரியன் ட்ராமாஸ் பார்க்குறோம், இந்த ஜாப்பனீஸ் சீரீஸ்லாம் பார்க்குறோன்னா ராமன் பவுல் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்பையிலேருந்தே ஆசை இது வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கணுன்னு. வாவ், சூப்பரா இருக்கு இந்த ராமன். இந்த சிக்கன் லைட்டா கொஞ்சம் எக்கு, அதோட சேர்த்து கொஞ்சம் கேரட், அந்த பீன்ஸ், அதோட ஃப்ளேவர் இதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு கூட சொல்லலாம் நீங்க, அவர் சொன்ன மாதிரி. செம்ம சூடா இருக்கு. யம் 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 யம்மா இருக்கு இது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்துட்டு இவங்களோட ஸ்பெஷல் சிக்கன் டிக்கா பீட்சா, ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பீட்சா வந்து உங்களுக்கு டோ என்ன சொல்றது, ரொம்ப ஆடாக இல்லாமல் ரொம்ப தின்னு இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பீட்சாவும் சத்தியமா வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தின்னா லேயர் இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். பிரெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றது,
பெருசா இருந்துச்சுன்னா சாப்பிட வந்துட்டு உங்களுக்கு முடியாது, பின்னாடி கார்னர்ஸ்ல ஒரு மாதிரி ஆயிடும். இது அந்த மாதிரி இல்லாம என்ன சொல்றது, ஒரு தின் லேயர்ல வந்துட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட். பீட்சா லவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பீட்சா வந்து ரொம்ப பிடிக்கும். இல்லை நானுமே வந்துட்டு ஒரு பீட்சா லவர் தான். எனக்கு இங்க சென்னை எங்க பீட்சா சாப்பிட்டாலும் பாண்டிச்சேரி பீட்சாவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு இந்த பீட்சா. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பன்னீர். வெஜிடேரியன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால பன்னீர் தான் இது. பன்னீரும் சூப்பரா இருக்கு. பன்னீர் ஃபிங்கர்ஸ் சூப்பரா இருக்கு. இவங்க எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்ப ஸ்பைஸும் இல்லாம எப்படி சொல்லு, அந்த ஃப்ளேவர்ஸுமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப ஹார்டா இல்லாம அந்த அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாம ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த எல்லா டிஷ்ஷுமே வெஜ்ஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு சூப்பரா இருக்கு. நீங்க மல்டி குஷின் சாப்பிடுவீங்க, சைனீஸ் சாப்பிடுவீங்க, ஜாப்பனீஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ என் கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மோமோஸ். அதே வந்துட்டு சூப்பர் பர்பிள் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்களேன், பர்பிள் கலர்ல பார்க்கவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு மோமோஸ் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர்ல கொடுத்ததுனால இது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கு. வாவ், யம். இப்போ நான் சாப்பிட்டதுல என்னோட பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பர்பிள் டிலைட் மோமோஸ் சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ நம்ம மாக்டெயில் வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீச் ஸ்ட்ராபெரி கொலாடா தான் வந்துட்டு சாப்பிட போகிறோம். இது பார்க்கவே வந்துட்டு அழகாக சர்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடிபிள் ஸ்ட்ரா, அதாவது இந்த நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்ட்ராவும் சாப்பிட்லாம். இது எடிபிள் ஸ்ட்ரா. ஸோ இதுவுமே வந்துட்டு என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாப்பிட சொல்கிறேன். வாவ், ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர், இந்த லிச்சி ஃப்ளேவர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. என்னை கேட்டால் இது வந்துட்டு ஒரு மஸ்ட் ட்ரைன்னு கூட நான் சொல்லுவேன். யாருக்காவது ஸ்ட்ராபெரி பிடிக்கும், இந்த லிச்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். இதுவும் பார்க்கவே வந்து அழகாக இருக்குல்ல. டீ வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ டீ லவ்வர்ஸ்க்கு வந்து இது தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த டீயோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கி சூப்பராக வந்துட்டு இதோட பிளெண்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ டீ நம்ம சூடாக குடிச்சிருப்போம், ஸோ ஐஸ் டீ கூட குடிச்சிருப்போம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட சொல்லலாம். எனக்கு வந்து இது ரெண்டில் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எடிபிள்னு சொன்னது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாப்பிட்டே காமிச்சிடுறேன். ஸோ ஸ்ட்ராவை நீங்கள் சாப்பிடுவோம் செஞ்சிடலாம். ஸோ நான் சாப்பிட்ட வரையும் எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின் ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி நகரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அட்ரஸோட ஃபோன் நம்பரோ வந்துட்டு நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு டின்னர் இல்லை வந்துட்டு ஒரு லஞ்சுக்கு வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் பார்ட்டி ஹாலுமே இருக்குது. 250 மெம்பர்ஸ் வந்துட்டு அங்கே அகாமடேட் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹால் தேடிட்டு இருக்கீங்க டி நகரில் அப்படின்னா அதையுமே வந்துட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் FT லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from Mumbai.
பை பாய்.